ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். ஆல்ரெடி அம்பர்லா கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து நான் ட்ரெண்டிங் நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டிச்சிங் வீடியோ தான் வழக்கம் போல் இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால இன்றைக்கி டெய்லரிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு அந்த ட்ரெண்டிங் நெக் டிசைன் வந்துட்டு நான் கேன்வாஸில் தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வந்து டபுள் ஃபோல்டிங்கில் இருக்குது. நெக்கு வந்து 3 இன்ச் வச்சுருந்தேன். அதாவது மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்தோமோ அதை அப்படியே இதில் மார்க் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 3 இன்ச்சு. அதுக்கப்புறம் நெக்கோட லென்த்து வந்து 5 இன்ச்சு. அதுக்கப்புறம் கீழேயும் அதே 3 இன்ச்சு வச்சுட்டு அந்த 5 இன்ச்சுக்கு அப்புறம் 1 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அது எதுக்காகனா அதில் தான் அந்த டிசைன் வரைய போகிறோம். இது வழக்கம் போல் ரவுண்ட் நெக்கு தான். ரவுண்டு வரைஞ்சிட்டு அந்த 1 இன்ச்சில் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன். எதுக்காகனா அது கட் பண்ணும்போது, கேன்வாஸ் கட் பண்ணும்போது அந்த அகலம் மாறாமல் இருக்கணும் அப்படின்றக்காக அந்த 1/2 இன்ச்சோட சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப அகண்டு வந்துடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ இதுதாங்க நெக் டிசைன். இது வந்து அப்படியே சென்டர் நாச் போட்டுட்டு அப்படியே லைனிங்கில் வச்சு அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து லைனிங்கில் அந்த கேன்வாஸை வச்சு அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த நாட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நாட்டு வந்து கடையில் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து இப்போ தான் இந்த நெக் டிசைன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாட்டு வந்து கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது நெக் பீஸுக்கு ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி லைனிங்கில் தான் நான் இந்த கிராஸ் பீஸ் அடித்தேன். நானுமே இந்த நாட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதாவது ஸ்டிச் பண்ணி திருப்புவாங்க, நான் அப்படியெல்லாம் பண்ணலை. இது அப்படியே அந்த கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சிட்டேன். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்டிச் வெளியே தெரியாத அளவுக்கு ஃபோல்டிங்லேயே அப்படியே ஸ்டிச் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த திருப்புறது இந்த வேலையெல்லாம் இல்லை. ஏன்னா எடுத்ததே அகலமே பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் நான் எடுத்தேன். அதனால் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான், ரோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இப்போது லைனிங் கிளாத்தில் அந்த கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோப்பு ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு அந்த கேன்வாஸ் வந்து நகராமல் இருக்கணுங்கிறக்காக அந்த லைனிங் கிளாத்தோட அந்த சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக நான் அந்த நாச்சுக்கிட்டேயே வச்சுட்டு, ரெண்டுமே சென்டர் கரெக்டாக வச்சுட்டு கேன்வாஸும் லைனிங்கும் வந்து மேலே அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் லைனில் தான் நான் ஸ்டிச் போட்டிருக்கேன் லைனிங்கு. அந்த நெக்கோட டிசைனை வந்து நான் லைனிங்கில் ஸ்டிச் பண்ணல. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 1 இன்ச்சு அந்த ஸ்கொயர் நெக்கு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது ரவுண்டாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயராக போட்டுட்டேன். இப்போ அதை வந்து அப்படியே எடுத்து மெயின் கிளாத்தில் சென்டர் நாச் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம், அடித்து திருப்ப போகிறோம் நெக் ரவுண்டு, அவ்வளோதான். இப்போ வந்து அது வச்சுக்கலாம். சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கலாம். அதுலேயுமே, அதாவது மெயின் கிளாத்துலேயுமே நான் சென்டர் நாச் போட்டிருக்கேன். அந்த நாச்சும் இந்த சென்டர் பாயிண்ட்டு நாச்சும் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டு முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கிளாத் நகராமல் இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா இந்த கிளாத் கொஞ்சம் ரொம்பவே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு, சிந்தட்டிக் கிளாத்துன்றதுனால. ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நெக் ரவுண்டுக்கு கரெக்டாக அந்த நெக் டிசைனுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ மெயின் லைனிங்கும் மெயின் கிளாத்து ரெண்டும் அட்டாச் பண்ணும்போது தான் இப்போ நெக் டிசைனுக்கு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சுச்சுவேஷன்லேயே நம்ம பார்த்திங்கன்னா இந்த டைம்லேயே அந்த ரோப் அட்டாச் பண்ணி நம்ம திருப்பிக்கலாம். இது கொஞ்சம் வந்து பிளான் பண்ணாமல் பண்ணினதுனால எனக்கு அந்த ரோப்பு வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் தானே, அதனால் வந்து ஸ்டிச் பண்ண தானே நமக்கு தெரியும் அப்படின்ட்டு நானே என்னை தேத்திக்கிட்டேன். இருந்தாலும் ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு நெக் டிசைன். பாருங்கள், ரோப் வெளியே எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு திருப்பும்போது அந்த ரோப் வெளியே வர மாதிரி பார்த்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது தாங்க இதில் உள்ள கஷ்டமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, எப்படியோ வெற்றிகரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பேக் நெக் பார்த்திங்கன்னா
அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் இது வந்து கேன்வாஸ் வைக்கல பேக் நெக்குக்கு. ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பாட் நெக் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து லைனிங்கில் கட் பண்ணிட்டேன். இப்போ மெயின் கிளாத்தில் நல்ல பக்கத்தில் வச்சு பின் பண்ணிவிட்டு அடித்து திருப்ப போகிறேன். அவ்வளோதான். இப்போ எப்பவும் போல் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அடித்து திருப்பிக்கிட்டேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த டிசைனும் கொடுக்கலையே. ஃப்ரண்ட் நெக்குக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் கொடுத்துட்டோம். ரவுண்ட் நெக்குனாலும் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம டிசைன் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்லி பட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அது ரெடி பண்ணி வச்சு அடிச்சிருக்கேன். அதாவது லைனிங் கிளாத்லேயே வச்சு அடிச்சுட்டு திருப்பி இருந்தால் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். நான் அடித்ததுக்கு அப்புறம் தான் இது பிளெயினாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த ஒரு டிசைனை பண்ணினேன். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பாருங்கள். இப்போ வந்து அடித்து திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த பாட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பால்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன், ஆல்ரெடி ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் 1 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் 2 இன்ச்சு அகலம் 2 இன்ச்சு நீளத்துக்கு கிளாத்தும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் தான் அந்த பால்ஸ் எல்லாம் வச்சு நல்லா நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். த்ரெட்டில் பாருங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். அது வச்சு அப்படியே அடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடத்துல மட்டுமே வச்சதுனால 1 இன்ச்சு கேப்பில் மட்டுமே மார்க் பண்ணி வச்சேன். நல்லாவே வந்துருந்துச்சுங்க. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளே ஆயிடுச்சு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா தெரியல, நான் அதிகமாக ஸ்டிச்சிங் பண்ணுறதில்ல அப்படின்றதுனாலயா என்னன்னு தெரியல. இனி போக போக தொடர்ந்து தைக்கும்போது எனக்கு சீக்கிரமாக தைக்கக்கூடிய அந்த இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்மளை அப்படிங்கிறது நானாகவே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன்னு வைங்களேன். என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தைக்க உட்காந்தாலும் ஒரு ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணுறக்கே ஒரு நாளே ஆயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாருங்கள், ப்ளெயினாக இருந்துச்சு ரொம்ப இந்த டிசைன். ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள்.